வெல்கம் டு கிலாரிஃபிக்ஷன். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போகும் படம் முஃபாசா. இந்த படம் த லயன் கிங் ப்ரீக்வல் ஆகவே வந்திருக்கு. இந்த படத்தை பத்தி முழுமையாக பேசலாம் வாங்க. த லயன் கிங் அடுத்ததாக வந்த இப்படம் முஃபாசா த லயன் கிங். இது ஒரு விதமான ஒரிஜின் ஸ்டோரி. முஃபாசா எப்படி ராஜாவாக மாறினார், அவரது போராட்டங்கள், அன்பும் துணிச்சலும் நிறைந்த வாழ்க்கை என்று அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த படத்துக்கு பேரி ஜெங்கின்ஸ் இயக்குனர். கதை சிம்பிளானதும் எமோஷனல் ஆனதும். முஃபாசாவின் சிறுவயது வாழ்க்கை, எப்படி அவர் பல சவால்களை சந்தித்தார், ராயல் பிரைட்லாண்டின் தலைவராக உருவாகினார், இதெல்லாம் படம் அழகாக சொல்லியிருக்கு. எனினும் சில இடங்களில் கதை மெதுவாக இருந்தது. விஷுவல்ஸ் மியூசிக், டிஸ்னியின் சிக்னேச்சர் விஷுவல்ஸ் இங்கும் பிரமாதமாகவே இருக்கின்றன. பிரைட்லாண்டின் அழகை பெரிய திரையில் பார்ப்பது ஒரு அனுபவம்தான். ஹான்ஸ் சிம்மர் இசை கொடுத்துள்ளார், அதனால் மியூசிக்கல் ஸ்கோர் சூப்பர். சில பாடல்கள் நம்மை 90ஸ்க்கு மீண்டும் கூட்டி செல்கிறது. பெர்ஃபார்மன்சஸ், குரல் நடிகர்கள் அமேசிங் வேலையை செய்திருக்கிறார்கள். முஃபாசாவாக நடித்திருப்பவரின் குரலில் ஒரு பவர்ஃபுல் தாராளம் இருக்கிறது. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுக்கு டப்பிங் வேலைகளும் நன்றாகவே வேலை செய்திருக்கிறது. பாசிட்டிவ்ஸ், பிரமாதமான விஷுவல்ஸ், எமோஷனல் கனெக்ஷன், சுழற்சி மிக்க லயன் கிங் நியோஸ்டாலஜியா. நெகட்டிவ்ஸ், மெதுவான கதை வளர்ச்சி, சில காட்சிகள் புரட்சி தருவதில்லை. முஃபாசா த லயன் கிங் ஒரு அழகான விஷுவல் அனுபவம், தனிமனித பயணத்தின் புனிதமானது. த லயன் கிங் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனாலும் ஸ்டோரி டெப்த் பார்க்கும் சிலருக்கு இது சற்றே குறைவாக தோன்றலாம். ஓவரால் குடும்பத்துடன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இது உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் அபிப்பிராயங்களை சொல்லுங்க.